ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன். நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு வச்சுட்டு டக்குன்னு ஒரு கஞ்சி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரத்துக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிற மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச சப்பாத்தி மாவு தான். இந்த கஞ்சியில் சேர்க்குறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பும் லேசாக அரை வேக்காடை வேக வச்சு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு கூட குறைச்சி போட்டுக்கிறது நம்ம விருப்பம் தான். 100 வெல்லம் இந்த 2 ஸ்பூன் மாவுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் இந்த கோதுமை மாவை லேசாக இலை வறுவலை வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மாவு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்துடலாம். மாவை எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 600 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவுலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சிட்டு ஊற்றினோம்னா தான் கூழ் கட்டிப்படாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு பண்ணாலும் கட்டி விழுந்துடும். இப்படி பண்ணும்போது கட்டி வராது. தண்ணி கொதிச்சிருச்சு. கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கிண்டுவோம். கைவிடாமல் கிண்டணும், கட்டிப்பட்டு போயிடும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த பதம் இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்குவோம். இந்த பருப்பை வேக வச்சு போடும்போது கூழ் குடிக்கும் போதே அந்த வாயில் அந்த பருப்புகள் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மாவை வறுத்துட்டு காய்ச்சறதுனால நல்ல வாசம், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த வெல்லத்துக்கும் அந்த கோதுமை மாவுக்கும் இதில் போட்டிருக்க நம்ம பருப்புக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம நசுக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பாவா காய்ச்சியும் சேர்த்துக்கலாம். இது சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி துருவிட்டும் சேர்த்துக்கலாம். பல்லாக கீறி நெய்யில் வறுத்தும் போடலாம். நான் நெய் சேர்க்கல இன்றைக்கி. இந்த மாதிரி துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி. அவ்வளோதான், கம நமக்கு கோதுமை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கோதுமை கூழுங்கிறதே நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸ்கூல்லேருந்து வர நேரத்துக்கு டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கமன்னு நமக்கு சூப்பராக கோதுமை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.